ஓகே, பொதுவாக நம்ம வோல்டேஜை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணும்போது நம்ம எவ்வளோ நேரம் கனெக்டடில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ மல்டிமீட்டர் சேஃபர் சைடாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆம்பியர் பக்கம் விளையாடும்போது கொஞ்சம் இந்த ஃபுல் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷனை முடிக்க முடியுமோ முடிச்சுக்குங்க. ஸோ டிசி பவர் சப்ளைலேருந்து வெளியில் வர ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிமீட்டரை டேமேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ வந்து டியூரேஷன் வந்து லிமிட்டாக சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுக்குங்க. ஹாய் கைஸ், நம்ம ஏற்கனவே டிசி பவர் சப்ளையை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் எப்படி காலிப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். சேம் அதனுடைய செகண்ட் பார்ட்டுன்னு கூட இதை வச்சுக்கலாம். ஆம்பியரை எப்படி காலிப்ரேட் பண்ணுறது? ஆக்சுவலாக நம்ம 5 ஆம்ஸ் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 ஆம்ஸ் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸை பவர் ஆன் பண்ணும்போது அதுக்கு வேணுங்கிற ஆக்சுவல் கன்சப்ஷனை எடுக்கும்போது மேக்ஸிமம் லெவல் எடுக்கும்போது எந்த டிவைஸ்க்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு பவர் அப் கொடுக்கும். சேம் அதே மாதிரி அதில் எச்சாவோ கம்மியாகவோ இருந்துட்டா கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு பவர் அப்பில் தான் பிரச்சனை இருக்கும், எந்த டேமேஜஸும் நடக்காது. எச்சாகி இது இருந்துச்சு அப்படின்னாக்க வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஷார்ட் ஆகிறதுக்கோ பர்ன் ஆகிறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை எப்படி கட் டவுன் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி பவர் சப்ளையை கொராட் டிசி பவர் சப்ளையை எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியரை காலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியரை நம்ம வந்து டியூன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணணும். எப்படின்னா டிசி பவர் சப்ளைலேருந்து வர ப்ளஸ் மைனஸ் ஆஸ் யூஷுவல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஸோ அதை மாற்ற வேண்டியதில்லை. யூஸ்வலாக நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடு இருக்க போட்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது வோல்டேஜ் ஹோம்ஸ் செக் பண்ணுற மோடு, பஸர் மோடு நம்ம அதெல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ ஆம்பியர் செக் பண்ணுறதுனால இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ் மேக்ஸிமம் செக் பண்ணுற போர்ட்டில் நம்மளோட பாசிட்டிவ் ப்ரோபை கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பவர் அப் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் 4.20 5 ஆம்ஸ் வெளியில் வரணும்னு சொல்லி டிஃபால்ட் வச்சுருக்கேன். ஆனால் இதை நான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கொடுத்து செக் பண்ணும்போது 4.730 தான் வருது. ஓகே, இது 0.90ங்கிறது இந்த மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்பியர் எவ்வளோ வருதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் கன்சியூம் பண்ணுற வோல்டேஜ் அது. ஆக்சுவலாக அதை விட்டுருங்க. நம்மளுக்கு 4.998 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே என்ன வருது, ஆக்சுவலாக 5 ஆம்ஸ் வர வேண்டியது 4.73 தான் வருது. இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா டியூன் பண்ணிக்கணும். கம்பல்சரி இதை டியூன் பண்ணணும். எப்படி டியூன் பண்ணுறதுன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இது எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசி ஆஃப் பண்ணிடுங்க. டிசி ஆஃப் பண்ணிவிட்டு M4 பட்டனை அமுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் வேக்கப் பண்ணிங்க அப்படின்னாக்க வோல்டேஜ் எடிட்டிங் மோடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டியூன் பண்ண போகிறத வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ஆம்பியர் தான். ஸோ சுவிட்ச் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டால் ஸ்டார்ட் அப் வோல்டேஜ், அதாவது 0 ஆம்பியர் வர்றதுக்கான எடிட்டிங் இது. ஆக்சுவலாக இதை சேவ் பண்ணேன் அப்படின்னாக்க இப்போ பேசிக்காக 0 ஆம்பியருக்கு 0 தான் வந்துட்டுருக்குது. ஸோ M1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேவ் பண்ணுறது. சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா M4 அமுத்தணும் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் லெவல். சேம் அதே மாதிரி நான் மேக்ஸிமம் லெவல் அமுத்தினதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வோல்டேஜ் எடிட்டிங்கில் வந்திருக்குது. நான் சுவிட்ச் பண்ணுறேன். சுவிட்ச் பண்ணும்போது 4.998 வந்திருக்கு, இங்கே 4.730 வந்திருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எடிட்டிங் மோட் ரைட் சைடு நவுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்போ எனக்கு 5 ஆம்ஸ் வெளியில் வருதோ அது வரைக்கும் நான் வந்து ரொட்டேட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு எகைன் நான் என்ன பண்ணணும், ஓகே சேவ் பண்ணி வச்சு பாருங்கள். சடன்லி 5 ஆம்ஸ் வருது. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன், எகைன் ஆன் பண்ணுறேன். 4.2 வோல்டேஜ் அவுட்புட் கொடுக்கும்போது 5 ஆம்பியருக்கு 5 ஆம்பியர் வருது. சார் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கணும், டியூன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிவைஸை வேக்கப் பண்ணுறதுல பிரச்சனை இருக்காது. டிஃபால்ட்டாக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 30 வோல்டேஜ் 5 ஆம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா 6.45 வோல்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப்பபிளாக இது வேலை செய்யுது. ஆனால் இதை இன்க்ரீஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது டிபேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஷார்ட்டான டிவைஸை நம்ம வேக்கப் பண்ணும்போது நம்மளுக்கு 5 ஆம்ஸ் ஷார்ட் இருந்தால் இல்லை 6 ஆம்ஸ் வரைக்கும் இருந்தாலும் இந்த டிசி பவர் சப்ளை கேப்பபிளாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். ஓகே, நான் வந்து டியூன் பண்ணும்போது எனக்கு இதில் என்ன பண்ண முடியுதுன்னா
6.45 ஆம்பியர் வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ண முடியுது. என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து 30 வோல்டேஜ் 5 ஆம்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஆனால் நம்மளுக்கு 6.45 ஆம்பியர் வரைக்கும் நம்மளால் செட் பண்ண முடியும். அதை செட் பண்ண வேண்டாம். 5 ஆம்ப்ஸ்க்கு 5 ஆம்ப்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. டிஃபால்ட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது 6 ஆம்ப் ஷார்ட் 6.5 ஆம்ப் ஷார்ட் இருந்தால் கூட இந்த டிசி பவர் சப்ளை வந்து கேப்பபிளாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். டிசி பவர் சப்ளை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ சேஃபர் சைடுக்காக இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை பை.